Hello, Aditi here and இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இங்கிலீஷை வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கான 4 புத்தகங்களை பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த புத்தகங்கள்லாம் வந்து உங்க இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் இங்கிலீஷ் வந்து பேசிக்கலி இட்ஸ் a லாங்குவேஜ். ஆனா நம்ம எல்லாருக்கும் அது கற்பிக்கப்பட்ட விதமா என்னன்னு தெரியல. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பூதத்துக்கு கொஞ்சம் குறைவில்லாம ஆக்கி வச்சிருக்காங்க. இங்கிலீஷ் அப்படினாலே வந்து பல பேருக்கு கான்ஃபிடென்ட்டா பேச தெரிஞ்சிருந்தாலும் அது வந்து வெளிப்படையா பேச முடியாது. ரீசன்ஸ் வந்து ஒன்று தயக்கம், ரெண்டாவது வந்து தப்பா பேசிட்டு எல்லாம் சிரிப்பாங்க அப்படிங்கிற பயம், மூணாவது வந்து அந்த விஷயத்த நம்ம சின்ன வயசுல நமக்கு அது ஒரு லாங்குவேஜா நமக்கு போதிக்கப்படலை, அது ஒரு கம்பல்ஷன் மாதிரி நிறைய பேர் மேலே திணிக்கப்பட்டது. ஏன்னா வந்து நீங்க இங்கிலீஷ்ல நீங்க பேசலை அப்படின்னா வந்து உங்களுக்கு 10 rupees ஃபைன், கழுத்துல இந்த பேட்ஜ் எல்லாம் மாட்டி இந்த நேம் போர்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து மாட்டி அனுப்பி விடுவாங்க, நான் இன்னைக்கு தமிழை பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வந்து ஒரு மாதிரி தமிழை பேசுறதே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஆக்கி நான் இங்கிலீஷை கொண்டுட்டு வரேன்னு சொல்லி இட் ஹெல்ப் மெனி பீப்புள். நிறைய பேருக்கு வந்து அப்படி படிச்சதுனால தான் இங்கிலீஷ் எல்லாம் படிக்க முடிஞ்சிருக்கு. பட் சில பேருக்கு வந்து அதனாலேயே அந்த லாங்குவேஜ் மேலே ஒரு ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஏதோ ஒரு ஹெசிடேஷன் உருவாயிருக்கு. ஸோ இந்த 4 புக்ஸுமே வந்து உங்களுக்கு இஃப் யூஆர் அ பிகினர், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கான்ஃபிடென்ட்டாக ஏதோ தெரியும் பட் என்னால் இந்த அளவு பேச முடியாது அப்படின்னு யோசிக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஓரளவு பேசுகிறேன் பட் ஐ வாண்ட் டு டெவலப் இட் அப்படின்னாலும் சரி, இந்த 4 புக்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி புக்ஸ். இந்த 4 புக்ஸுமே வந்து நான் ஆக்சுவலி ஃப்ரீ தமிழ் புக்ஸ், இங்கிலீஷ் புக்ஸ் கிடைக்கிற வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி பிளேலிஸ்ட்டை நான் போட்டிருக்கேன். அண்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரீயாக புக் படிக்கிறதுக்கு, சம்மரி ஆப்ஸும் இருக்குது, அதுவும் நான் சொல்லியிருக்கேன். நான் பிளேலிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். இதில் இருக்க புக்ஸும் அந்த ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் கிடைக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு லைக் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ரெஃபரன்ஸ் தேடி பார்க்கலாம். பட் நான் தேடி பார்த்த வரைக்கும் வேறு ஃபார்மேட்டில் இருந்தாலும் புக் அதில் இருந்தது. ஸோ முதல் புத்தகம் வந்து உலகம் முழுக்க பலரால் பாராட்டப்பட்ட தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகம். ரொண்டா பேரன் அப்படிங்கிறவங்க எழுதின இந்த புத்தகம் வந்து அதாவது ஒரு சிம்பிள் ஃபிலாசபி சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆஸ் கண்ட் யூ ஷால் ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மையப்படுத்தி தாங்க நகருது. அதாவது இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து லைக் இஃப் யூ திங்க் பாசிட்டிவ்லி திங்ஸ் வில் ஒன்லி ஹேப்பன் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற கருத்தை வந்து நமக்கு பதிய வைக்கிறாங்க. பட் இந்த புக் வந்து என்னதான் பல தரப்புகள்ல பாராட்டப்பட்டாலும் இன்னொரு தரப்புல வந்து ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசமும் வந்து இந்த புத்தகத்துக்கு. ஏன்னா அதுல வந்து லைக் 21 டேஸ்ல வந்து நீங்க வெல்த் அட்ராக்ட் பண்றது, 21 டேஸ்ல வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க. பட் ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி. இதாவது இதில் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிஜத்தில் அதை பேக் பண்ணுற மாதிரி எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. ஸோ அதனால தான் அது வந்து சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இது வந்து உலகம் முழுக்க நிறைய இடங்களில் கிரிட்டிசிசம்ஸும் ட்ரா பண்ணிச்சு. நிறைய யூடியூபர்ஸ் அதை வந்து சீக்கிரட்டை ட்ரையெல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. நான் 21 டேஸில் வந்து நான் இதை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. இன்னும் சிலர் அதை ட்ரை பண்ணி அது சரியாக வரல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி எனக்கு வந்து பெருசாக ஐடியா கிடையாது. ஐ ரெட் த புக் பட் பர்சனலி அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. ஏன்னா அது எப்படி பண்ணணும்லாம் தெரியாது. இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க பட் அது அப்படி தான் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் நான் பர்சனலி அப்படிலாம் எதையும் ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. 21 டேஸ் 15 டேஸ் அப்படிலாம் நான் பண்ணது கிடையாது. ஐ ஜஸ்ட் ரெட் த புக் அண்ட் லாங்குவேஜ் அந்த புக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஏன் அந்த இங்கிலீஷ் இதில் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னா, லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் அதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு விஷுவலைஸ், பிலீவ், ரிசீவ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாதாரண வேர்ப்ஸ் தான். பட் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டுட்டு வர்றப்ப அதை எப்படி போட்டால் அது வந்து மக்களுக்கு ரீச் ஆகும், அதை எப்படி போட்டால் நமக்கு அதை படிக்கிறப்ப ஜென்யூனாகவே நம்ம அதை ட்ரை பண்ணுறோம் பண்ணலையோ ஏதோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இதில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ கேன் லேர்ன் அ லாட் ஆஃப் வேர்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு கான்வர்சேஷனல் டோனாக தான் இருக்கும். ஸோ யூ டேக் 21 டேஸ், நீங்கள் வந்து 21 டேஸ் இதை பண்ணுங்க. ஸோ யூ ஜஸ்ட் என்ன சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. லைக் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர், ரைட் சம்திங். அதெல்லாம் வந்து ரொம்ப கான்வர்சேஷனலாக இருக்கிறப்ப அதையே நம்ம ஊனி கவனிச்சு படிக்கிறப்ப நமக்கு அந்த சின்ன சின்ன சென்டென்சஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் அந்த குட்டி குட்டி வேர்ப்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு அந்த அட்ஜெக்டிவ்ஸை மாற்றி போட்டு நமக்கு தேவையான மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் பாயிண்ட். மூணாவது வந்து இதில் இந்த புக்லேயே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் ரைட் அ பேராகிராஃப் அபவுட் யுவர் செல்ஃப், ரைட் அ பேராகிராஃப் அபவுட் ஹவு யூ திங்க் டு டூ சர்டன் திங்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பர்சனலி அதை நம்ம படித்து பார்க்குறப்ப வந்து நமக்கு ஒரு இதாக இருக்கும். அதை எழுதிட்டு அதை திருப்பி படித்து பார்க்குறப்ப நமக்கே தெரியும், ஓ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஐடியாஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்து த சீக்ரெட் உங்களுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷனலாக ஒரு சிம்பிளாக, எனக்கு வந்து ஒருத்தவங்க என் கூட இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும் பட் நான் கூட யாரையும் என்னால் தேட முடியாது, எனக்கு யாரும் அப்படி சொல்லித்தரதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாளா இருந்தீங்கன்னா உங்கள் கூடவே உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீச்சரை நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை எடுத்துக்கலாம். இரண்டாவது புத்தகம் வந்து ராபர்ட் கியோசாகி அவர்கள் எழுதின ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிற புத்தகம். ஸோ இது வந்து மணியை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மள பல பேருக்கு ஸ்கூலில்
கற்பிக்க பற்றுக்காது பெருசா. பிகாஸ் இன் ஸ்கூல் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததெல்லாம் வந்து A+B² ட்ரிக்னாமெட்ரி, அதாவது இந்த ட்ரெயின் இங்கே நிற்கிது, போல் அங்கே நிற்கிது, இந்த மாதிரி வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகப்படுற விஷயங்கள்லாம் அவங்க சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. பட் வாழ்க்கைக்கு தேவையே படாத இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ரியல் எஸ்டேட்டில் பணம் போடுறதாகட்டும், அதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத விஷயங்கள் இல்லைங்களா. அது எதுக்கு அசிங்கமாக சொல்லிக் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக நம்மள இக்னோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மள பல பேர் வந்து ஏதோ கொஞ்சோண்டு சம்பாதிக்கிறதே வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம நின்றுட்டு இருப்போம். ஸோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து நமக்கு வெளியே வரணும் அப்படின்னா இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ரிச் டாட் புவர் டாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ராபர்ட் கியாஸ்கி அவர்கள் 2 விதமான தந்தைகளை பத்தி சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து அந்த புவர் டாட் வந்து தன்னுடைய அப்பா. புவர் டாட் அப்படின்னு அவர் என்ன சென்ஸ்ல சொல்றாருன்னா, அதாவது அவர் வந்து தான் சம்பாதிச்சாரு, தான் சேமிச்சு வச்சாரு, ஒரு செக்யூரா இருக்கணும், ஒரு அதாவது நம்ம ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் வந்து ரொம்ப செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சில விஷயங்களை பண்ணாரு. ஸோ அதனால அவர் புவர் டாடாவே இருந்துட்டாரு. ஆனா அதே ரிச் டாட் பாக்குறப்ப அந்த அதாவது இன்கம் வந்து 2-3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணுவாங்க இல்லைங்களா. நம்ம உழைச்சு நமக்கு வாங்குற இன்கம், அந்த இன்கம் நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சோம்னா அதன் மூலமா நமக்கு கண்டினியூஸா வர்ற இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கே போய் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், ட்ரேடிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவர் பெரிய ஆள் ஆனார் அப்படிங்கிறது அந்த ரிச் டாடுடைய கதை. ஆக்சுவலாக இந்த ரிச் டாட் அப்படிங்கிறவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து புதுசில் நிறையவே கேட்டுக்கே இருப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரிஜினல் ரிச் டாட் இவர் யார்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி எழுதினாரோ அவர் வந்து அந்த ரிச் டாட் வந்து ராபர்ட் கியாஸ்கி ரைட்டருடைய மென்டாராக இருந்திருக்காரு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் வந்து இவர் தான் ரிச் டாட் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த ரிச் டாட் போல கதையை வந்து சிம்பிளா சொல்றது அப்படின்னா, இட்ஸ் நாட் மோர் ஆஃப் அ ஸ்டோரி, இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், ஒரு கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் கொடுக்குற ஒரு புக் மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த புக்கை வந்து நம்ம எதுக்காக நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த புக்ல நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இப்போ அவங்க 2 பேரை கம்பேர் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படிங்கறது ஒரு ஃபார்மேஷன்ல சொல்லணும் இல்லைங்களா. பிகாஸ் நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அவர் எப்படி வளர்ந்தாரு, இவர் எப்படி அப்படியே இருக்காரு அப்படிங்கறது தான் அது சொல்றது. ஆனா நமக்கு ஒரு சென்டென்ஸ் அதை ஃபார்ம் பண்றது நம்மள நிறைய பேருக்கு வராது. அது ஒரு மாதிரி நமக்கு குழப்பமாவே இருக்கும். எப்படின்னா எனக்கு வந்து மனசுல தெரியும் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். பட் அதை வந்து ஓப்பனா வாய் திறந்து சொல்றப்ப எனக்கு அது சுத்தமா சொல்ல வராது. ஏன்னா ஐ ஃபீல் சம்திங் இஸ் ராங். ஏன்னா ஏதோ எனக்கு எய்தர் எனக்கு அந்த இசுவாசு போட தெரியலையாகட்டும், இல்லை நான் கிராமரை தப்பு போடுறேன்னாகட்டும், ஏதோ ஒன்று அந்த சென்டென்ஸை ஒழுங்காக ஃபார்ம் பண்ண வராது. நமக்கு வேர்ட்ஸை தெளிவாக தெரியும். இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டேக் அ வீடியோ அப்படின்னா எனக்கு ஷூட் தெரியும், ஷூட்டுன்ற வார்த்தை தெரியும், வீடியோன்ற வார்த்தை தெரியும், டேக்குன்ற வார்த்தை தெரியும், ஐயன்ற வார்த்தை தெரியும். இதெல்லாம் எப்படி ஒன்றா சேர்க்கறது? ஸோ இதே வந்து 2-3 ஃபார்மேட்டில் சொல்லலாம். அதாவது ஆக்டிவாக எப்படி சொல்லலாம், பாசிவாக வேற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன வாய்ஸஸ்ல நான் சொல்றது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த புக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து கிராமர் புக்கை அதை கொண்டுட்டு வந்து இவ்வளவு பெருசா வந்து நமக்கு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றப்ப நம்மள பல பேருக்கு அது புரியாம போகலாம். இல்ல அதை பாக்குறப்பவே மறுபடியும் அந்த மிரட்சியெல்லாம் வர ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்ப either you get financial knowledge also and you also get a basic idea of how to structure a sentence. ஆக்சுவலி இந்த ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம்லாம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ மல்டிபிள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க அண்ட் நம்ம ஒரு இதில் பணத்தை போட்டு வைக்கிறது வந்து இட் வில் நாட் க்ரோ அப்படின்னு 1000 விஷயம் சொன்னாலும் இந்த காலத்தில் வந்து அதுக்கு நிறைய கான்ட்ரடிக்டரியான கருத்துக்களும் இருக்குது. பிகாஸ் இந்த காலத்தில் வந்து மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ இன்வெஸ்டிங் இன் மல்டிபிள் ராங்கான இடங்கள்ல நீங்கள் தப்பு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சு இருக்கிறதும் போகிறத விட யூ கீப்பிங் மணி சேஃப் இன் 1 point இஸ் பெட்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த காலத்தில் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இப்போ வரைக்குமே வந்து இந்த புக்குக்கும் நிறைய கிரிட்டிசிசம் தான் கிடைக்குது. ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ் கிடைக்கல. ஏன்னா எதுல கரெக்டா பண்றது, எதுல கரெக்டா பண்ணக்கூடாது அப்படிங்கறது இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு ரிச் டேட் அப்படின்னு பாக்குறப்போ அந்த லாஸஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்பவே கேஷுவலா எடுத்துக்கிற மாதிரி இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. இஃப் சம்திங் கோஸ் ராங் ஒரு லாஸ் ஆச்சா ஓகே அதுல இருந்து லெசன் லேர்ன் பண்ணிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறது. லெசன் லேர்ன் பண்றது ஓகே, போனது தானே. ஸோ அதனால வந்து இந்த புக்கை வந்து இட்ஸ் மோர் ஃபார் ஒரு மாதிரி ஒரு ப்ரிவிலேஜ்டு பீப்புள் மட்டும் தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ இதில் வந்து என்னன்னா ஒரு சின்ன வார்த்தைகள்லாம் சேர்த்து அதுலேருந்து பேராகிராஃப் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகும், அதை அப்படியே சேர்த்து ஒரு போர்வையாக அழகாக ஒரு மாதிரி கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் புக். தேர்டு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபிக்ஷனல் ஸ்டோரிங்க, ஹாரி பாட்டர். ஆக்சுவலி ஹாரி பாட்டர் வந்து நம்ம சேனலில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் கதையை. முன்னாடியே நான் ஹாரி பாட்டரோட மொத்த கதையை என் சேனலில் நான் சொல்லியிருக்கேன். லைக் ஆல் த பார்ட்ஸ் கம்பைன் டுகெதர் ஒரு 20 minutes வீடியோ சம்திங் அப்படி சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்து வந்து பாகம் 1 தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாகம் 2 தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த கதைகளை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ கெட் ஐடியா ஆஃப் வாட் இட் இஸ் அபவுட். பிகாஸ் ஹாரி பாட்டர் இஸ் நாட் ஜஸ்ட் அ புக், இட்ஸ் அ ஃபினாமினான். உலகம் முழுக்க வந்து அந்த ஹாரி பாட்டரை படிச்சிருப்பீங்களோ படிக்கலையோ இந்த பேர் வந்து நிறைய பேரை சென்றடைஞ்சிச்சு.
அதாவது ஒரு சின்ன பையன் ஒரு ஒரு 11 வயசு பையனுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் வருது. தன்னுடைய அபியூசிவான ஒரு சைல்டுஹுட் எஸ்கேப் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பையன் அதை பாக்குறாரு. அந்த பையனுடைய பாஸ்ட்ல வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருந்திருக்கு. அந்த பையனுக்கு வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரியான புக் தான் இது. ஸோ அடிப்படையில் வந்து இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட் விசாட்ரி அந்த மாதிரி விஷயங்களை பத்தி டீல் பண்ணாலும் அதோடைய கோர் தீம்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நல்லது எப்பயுமே ஜெயிக்கும், குட் வில் ஆல்வேஸ் வென். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, அதாவது ஈவில் வந்து நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலுமே வந்து ஈவில் ஒரு பாயிண்ட் ஒரு அதர்ல வந்து அந்த கெட்டது அப்படிங்கறது வந்து தோத்து தான் ஆகணும். பிளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். நம்ம மக்களோட வந்து ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிற ஒரு பாண்ட், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அந்த பாண்டிங் எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களையும் இது ரொம்பவே அழகாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ என்கிட்ட இருக்கிற லைப்ரரி புக்ஸை நான் காட்டிடுறேன். அண்ட் நான் அதுக்கப்புறமா வந்து அது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு எப்படி ஹாரி பாட்டர் யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ ஐ ஹாவ் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் ஒரு புத்தகம் இருக்கு என்கிட்ட. அண்ட் பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன் இன்னொரு புத்தகம் இருக்கு என்கிட்ட. இதெல்லாம் வந்து ஹஃபில்பஃப் எடிஷன்ஸ், ப்ளூம்ஸ்பெரி பப்ளிகேஷன். ஒரு புக்குடைய விலை வந்து 500 ரூபாய் இங்கே போட்டிருக்காங்க. 500 rupees ஒரு புக்குடைய விலை. ஸோ தீஸ் 2 புக்ஸ், இது வந்து என்னுடைய சொந்த புக்கு கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து கலைஞர் லைப்ரரியிலேருந்து நான் எடுத்த புத்தகங்கள். சில்ட்ரன் செக்ஷனில் போய் தான் எடுத்தேன். அடல்ட் செக்ஷனில் இல்லை அப்படிங்கிறதுனால சில்ட்ரன் செக்ஷனுக்கு அனுப்பி எடுத்துக்க சொன்னாங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் செகண்ட் டைம் என்னை அங்கே அலோவ் பண்ணலை. ஏன்னா எல்லாரும் அடல்ட்ஸுமே வந்து சில்ட்ரன் செக்ஷன்லேருந்து புக்ஸ் தூக்கிட்டு போயிடுறோமா, அதனால் குழந்தைங்களுக்கு படிக்க புக்ஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த ஹாரி பாட்டர் இருக்கிறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதுவும் ஒரு ரீசன். பட் நம்மளை வந்து ஒஃபிஷியலாக பெர்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அடல்ட் செக்ஷனுக்கு போய் இருந்த ஒரே ஒரு காப்பியை தூக்கிட்டு வந்துட்டேன். அதாவது ஹாரி பாட்டர் அண்ட் டெத்லி ஹாலோஸ். எனக்கு வந்து முதல் புத்தகம் கதையாக நான் சொல்லிட்டேன். முதல் புத்தகம் என்கிட்ட இப்போ இல்லை, ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 2வது 3வது புத்தகம் என்கிட்ட இருக்கு. அடுத்து எதுவுமே இல்லை, கடைசி புக்கை மட்டும் நான் வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ த புக்ஸ். இந்த ஹாரி பாட்டர் வந்து நம்ம இங்கிலீஷுக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறது, அதுதான் இந்த புக்கில் வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். சிம்பிளாக பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேஷுவலாக பேசுறது. அதாவது 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஹாரி, ரான், ஹெர்மைனி. இதுக்கு 3 பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸே வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஒரு எமோஷனல் கனெக்டோட வேணும். ஏன்னா நம்ம வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதை எப்படி பேசுறது, அதெல்லாம் முன்னாடி புக்ஸில் பார்த்துட்டோம். பட் அதை வந்து ஒரு மாதிரி மெக்கானிக்கலாக இல்லாமல் அது ஒரு எமோஷனோட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. பிகாஸ் நிறைய பேர் பேசுவாங்க, பட் அது ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக எவிடென்ட்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க ஃபேக் பண்ணாமல் கூட இருக்கு, நம்ம அவங்க நேச்சுரலாகவே கூட அப்படி பேசலாம். ஆனால் அவங்க பேசுறது வந்து சில இடங்கள்ல ஃபேக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் இட்ஸ் ஓகே, எல்லாருடைய பெர்செப்ஷனும் நமக்கு முக்கியம் கிடையாது. பட் அதை தாண்டி வந்து நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்டோட பேசணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் இருக்க சென்டென்சஸ் மூலமா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் ஆஸ் இட்ஸ் வெரி லாங், ஒரு 7 புத்தகங்கள் 8 புத்தகங்கள் கிட்ட இதில் இருக்கு. ஏன்னா சில எடிஷன்ஸ்ல வந்து ஒரு புக்கே கடைசியில் 2 3 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோ லென்த்தியான புக்ஸ் இருக்கிறப்போ ஐ சஜஸ்ட் யூ வாட்ச் த மூவிஸ் ஃபர்ஸ்ட். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை கதையோட ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் புக்கு படிக்கலாம். இல்லை புக் படிச்சுட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸ் கூட செக் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நான் ஃபுல் ஸ்டோரின்னு சொல்லியிருப்பேன். கதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் மூவிஸ் பார்க்கலாம், இல்லைனா புக்ஸ் பார்க்கலாம். அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டூ எவ்ரி திங். அதாவது நீங்கள் மூவியும் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸும் படிக்கலாம். பிகாஸ் அந்த லாங்குவேஜ் வந்து அங்கேயும் இங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நமக்கு அதை பார்க்குறப்ப தான் தெரியும். ரெண்டுமே சிம்பிள் இங்கிலீஷ் தான், ஆனால் ஒரு கதைக்காக அவங்க அதை எப்படி மாற்றிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம ஒரு சீரீஸாவோ ஒரு சினிமாவோ பார்க்குறப்ப எப்படி இருக்கு, ப்ளஸ் நம்ம ஒரு இதாக புத்தகமாக இந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் பார்க்குறப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெளிவாகவே தெரியும் நமக்கு. அண்ட் திஸ் இஸ் அ 3rd புக். ஃபைனல் புத்தகம் வந்து உங்கள் டிசிப்ளின், உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புத்தகம். இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற புத்தகம் ஸ்டீஃபன் ஆர் கவி அவர்கள் எழுதினது. அதாவது இந்த புக்கில் வந்து 7 ஹேபிட்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த 7 ஹேபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறப்ப நம்ம வந்து எப்பயுமே பிகின் வித் எண்ட் இன் மைண்ட். அதாவது நமக்கு ஃபைனலாக என்ன தேவையோ அங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சுட்டே வாங்க. ஸோ அப்படி வர்றப்ப உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணி விஷயங்கள் சிம்பிளாக கிடைக்கும். ப்ளஸ் ஹவு டு கீப் யுவர் செல்ஃப் எஃபெக்டிவ், எஃபிஷியன்ட், ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக நம்மளை வச்சுக்கிறது எப்படி, லேசினஸ் எல்லாம் இருக்கிறது எப்படி, இன்னும் லைக் ஈவன் பேபி ஸ்டெப்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்டெப்ஸ். நம்ம வந்து ஒன்று எடுத்து வச்சா நம்ம வந்து ஒரு 4 படி எடுத்து வச்சா அது இட்ஸ் ஃபைன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப நீட்டாக இதில் எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. வார்த்தைகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த புக்கில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரோஆக்டிவ் மைண்ட் செட், சினர்ஜைஸ், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். நம்ம ஒரு பிபிடியோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிச் வேர்ட்ஸ் இருக்கும் இந்த புத்தகத்தில். அதனால தான் இந்த புக்கை நான் வந்து லாஸ்ட்டாகவே வச்சேன். ஆக்சுவலி வெரி ரிச் வேர்ட்ஸ். பட் நமக்கு வந்து இந்த புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிக்ஷனரியோ சம்திங் ஒரு மொபைல் ஆப்போ இது ஒன்று நமக்கு டெஃபினட்டாக தேவைப்படும். ஏன்னா நமக்கு வந்து அந்த அளவு டக்குன்னு இதை கிராஸ் பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்கும் இது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ் வித் காம்ப்ளெக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம முன்னாடி வந்து வார்த்தைகள் எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்தோம், எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறது எப்படின்னு பார்த்தோம்.
இதில் வந்து நம்ம சொல்கிற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட்டையே பவர்ஃபுல்லாக மாற்றுறது எப்படி, அதுதான் அதில் வந்து ரொம்பவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து லைக் இதை வந்து ஒரு புக் ஒரு சாப்டருமே வந்து ஒரு ஹேபிட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் வந்து சிம்பிளாக படிக்கலாம், ஈஸியாகவே இதை உட்காந்து படிக்கலாம். ப்ளஸ் இதை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணி படித்து நம்ம அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியோ இல்லை ஏதோ ஒரு இதில் நம்மளே சொல்லி பார்த்து இது பண்ணிக்கிறப்ப நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நான் ஆடியோ புக்ஸும் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஆக்சுவலி ஏன்னா ஃப்ரீ ஆடியோ புக்ஸும் நமக்கு நிறைய கிடைக்குது. அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே, லைக் 5 இடங்கள் யூடியூப்ல வந்து ஃப்ரீ ஆடியோ புக்ஸ் இருக்கிறதுக்கான இடங்களை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஆடியோ புக்ஸில் இந்த ஆடியோ புக் டெஃபினட்டாகவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, ஐயோ எனக்கு ஒன்றுமே வழங்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஆடியோ புக்கை கேட்டு பார்க்கலாம். தட் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன 4 புத்தகங்களுமே. அண்ட் தீஸ் 4 books I believe will help you in improving your vocabulary and your speaking skills வந்து ஓரளவுக்கு மேம்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் இதில் 4 நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? அண்ட் இந்த சீக்ரெட்டில் வர மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆல்சோ what do you think about investing? அதெல்லாமே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ப்ளீஸ் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Thank you.